இப்பல்லாம் ஞாபக மறதி ரொம்பவே அதிகமாயிட்ட மாதிரி இருக்குங்களா? எங்க எத வச்சேன் அப்படின்னு தேடிட்டே இருக்கீங்களா? குழந்தைகள் எல்லாம் ஆன்சர்ஸ் எல்லாம் சீக்கிரமா மறந்துடுறீங்களா? உங்க பிரெயின் வேவ்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி மெமரி அண்ட் கான்சென்ட்ரேஷன் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி உங்க பாடி அண்ட் மைண்டை காம் டவுன் பண்ணி ஒரு ரிலாக்ஸேஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பிராணாயாமா ப்ராக்டிஸ் என் கூடவே கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் வாங்க. வணக்கம், நான் டாக்டர் சமிதா சதீஷ் பாபு. பிரமரி பிராணாயாமா, பி பிரெத், ஒரு வண்டி எழுப்பக்கூடிய நாதத்தின் மூலியமா நம்மளோட ஆல்ஃபா வேவ் பிரெயின் ஆக்டிவிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணி ஒரு காமிங் எஃபெக்ட் கொடுத்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம மெமரி பவர், கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ், அட்டென்ஷன் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? நேராக நிமிர்ந்து உட்காருங்க. முடிஞ்சா சுகாசனா, வஜ்ராசனா, பத்மாசனா பொசிஷன்ல உட்காருங்க. முடியாதவங்க சேர்லயே நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துமே இந்த ப்ராக்டிஸை ஈஸி அண்ட் சிம்பிளா பண்ணலாம். உங்க ஆள்காட்டி விரலை காதோட இந்த பகுதியில வச்சு மெதுவா அழுத்தம் கொடுங்க. ரொம்ப அதிகமா ப்ரெஷர் கொடுக்காதீங்க. மெதுவா இப்படி வச்சாவே போதும். இப்ப 2 கைகளையும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. கண்கள் மூடி ஃபேஸ்ல எப்பவுமே ஒரு ஸ்மைலோட இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மூச்சை மெதுவாக உள்ள எடுத்துக்கோங்க. இப்போ வெளியே விடும் பொழுது breathe in, மூச்சை மெதுவாக உள்ள இழுங்க. நல்ல தீர்க்கமாக சொல்ல ஆரம்பிக்கலாம். மூச்சை உள்ளே எடுத்துக்கோங்க. Breathe in. Inhale. Breathe in. இப்போ மெதுவாக உங்கள் கைகள் இரண்டையும் ரிலாக்ஸ் பண்ணி சின் முத்திரையில் வச்சு நேராக நிமிர்ந்து கண்கள் மூடி உட்காருங்க. ஹம்மிங் பீ சவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாதமானது உங்களை சுற்றி எந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறத உணர்ந்து பாருங்கள். உங்கள் மூச்சு நிதானமாகவும் ஆழமாகவும் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க. இப்போ மெதுவாக பாமிங் பண்ணுங்க. கைகளை ஒரு கப் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணி உங்கள் கண்களில் வச்சு கண்கள் சிமிட்டி ஒரு அழகான ஸ்மைலோட கண்கள் திறக்கலாம். இந்த ப்ராக்டிஸை தினமும் ஒரு 5 to 10 ரவுண்ட்ஸ் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு காக்னிட்டிவ் கிளாரிட்டி கிடைக்கும். உங்கள் பிரெயின் வேவ்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஆக்டிவேட் ஆகிறதுனால மெமரி, ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன், அட்டென்ஷன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்னா காமிங் எஃபெக்ட் அண்ட் பாடி அண்ட் மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் எஃபெக்ட்ஸ் கிடைக்கிறதுனால. ஸோ தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ப்ராக்டிஸ் தான். இதை நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷண்முகி முத்ரா யூஸ் பண்ணியும் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். செல்ஃப் மோட்டிவேட்டடாக கொஞ்சம் ரெகுலராக என் கூடவே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க.